அனைவருக்கும் மாலை வணக்கம். அடுத்த 10 நிமிஷம் உங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் நாங்கள் தரையிலும் திரையிலும் கதை சொல்ல போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. குட் ஈவினிங். நெக்ஸ்ட் 10 minutes we would like to have a good entertainment which is witty and wise on stage and on screen. So please pay attention. என்னை தந்த பூமியை கும்மாண்டம் ஒரு சில வானரம் யார் வாழுவார் காட்டிலே தேவை கிட்டம் மாறிட்டும் தாவிட்டு என்னம்மா ஜமுனா, எப்படி இருக்கீங்க? சரத் எங்க? கொஞ்சம் வெளில வர சொல்லுங்க. நீங்களே வந்து இந்த கூத்த பாருங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறான். யோ, காலங்காத்தால இது என்னையா கூத்து? எல்லாம் ஒரு குரு வணக்கம். ஆமாம், எப்போ நீ யூஎஸ்லேருந்து வந்த? எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? வந்ததும் வராதுமா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? யோ, ஃபர்ஸ்ட் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும். நம்ம அவுட்டிங் போலாமா? அவுட்டிங்கா? அப்போ நம்ம பசங்களை எல்லாம் வர சொல்லிடுறேன். ஐயனாரிடம் கத்தி வாங்கித்தான் பென்சில் சீவலாமே. நல்ல வேலை, நம்ம டீமுக்கு ஒரு வழியா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே கட் பண்ணியாச்சு. கோர் டீம் ஹாப்பியானாச்சு. ஒன்றும் புரியலையே, என்ன சொல்ல வர? இந்த வருஷம் தீமை கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா ஊரும் வந்தாச்சுல்ல, அப்புறம் யாரும் வருத்தப்படக்கூடாது. ரமணன், போன வருஷம் ஹைலைட்டான சாங்கு சுட்டமல்லி. அந்த மாதிரி இந்த வருஷம் ஏதாவது? வேணாயா அந்த விபரீத விளையாட்டு. அது என்ன ஒரு அழகான பாட்டு நைட்டு நேரத்தில். இப்பெல்லாம் அந்த பாட்டை பார்த்தாலே உங்க ஞாபகம் தான் வருது. எங்கள் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இல்லை. இவங்களோட ஒரே அக்கப்போரா இருக்கு. அட, ஓரமா போய் விளையாடுங்கய்யா. ஆமா பிரசனா, என்ன திடீர்னு இந்தியா ட்ரிப்பு? மச்சி, இது போன வருஷம் வர வேண்டிய ட்ரிப்புடா. அடுத்த வருஷம் திரும்பியும் ரினியூவல் இருக்கு. அதுக்குள்ள ஒரு வாட்டி வந்துடலான்னு பார்த்தேன். ஓ, ஓகே ஓகே. யூஎஸ் லைஃப் எப்படி போகுதுடா? இப்போ அங்க என்ன நிலைமை? நம்ம அங்கே வேலை பார்க்க போனால் இன்னும் நம்மளை ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. ஒரே வெறுப்பு பிரச்சாரம் தான், ஒரே டென்ஷன் தான். சரி சரி, டென்ஷன் ஆகாத. இப்போ போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு பூஜையை போட்டுருவோம். ஆமாம், டான்ஸ் ஆடினதில் நானும் ரொம்ப டயர்டாயிட்டேன். டான்ஸு என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து விடுறாங்க. கருப்பசாமி எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி. சரவடி
அப்பா பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது. அப்படியே ஏரிக்கரையோரம் ஒரு குட்டி தூக்கம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். யோ, நீ சாப்பிட்டு அடுத்து இதுதான் பண்ணுவேன்னு எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஊருக்கே தெரியும். ஆமாம், நேற்றுக்கே கேட்கணுன்னு இருந்தேன். நீயும் சுஷிலும் எப்போ மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்தீங்க? என்ன வெக்கேஷனா? வெக்கேஷனா? நீங்க வேற. நாங்க பாட்டு கஷ்டமோ நஷ்டமோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தோம். சம்பந்தமே இல்லாம அங்க ஒரு பிரச்சனை கிளப்பி உயிர் பிழைச்சா போதும் ஓடி வந்துட்டோம். என்னையா சொல்கிற? உங்களுக்கு அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினச்சேன். அங்க மட்டும் என்ன, நம்ம எந்த ஊருக்கு போனாலும் நல்லா தான் வேலை பார்க்குறோம். ஆனா நம்மளை தான் பெரும்பாலும் மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. என்னென்ன பிரச்சனை ஓடுதுங்க. ஒருத்தன் எப்படி கொரட்டை விட்டு தூங்குறான் பாரு. வாப்பா, நம்ம அப்படியே போய் ஒரு இளநியை குடிச்சிட்டு வந்துடுவோம். ஹபிபி ஹபிபி, என்ன மேன் தூங்குற? மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப. 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்காரப்ப. சரி, வந்தது வந்துட்டீங்க, வாங்க ஒரு ட்ரீம் சாங் ஆடிட்டு போயிடும். நீ ஆடுமா, பாத்துக்கலாம். تحت السيطرة تحت السيطرة انت معبدي انت معبدي يا عبدي شبيك البيت صح بفكر ترى مصيرك بين ايديك صح وفكر ترى مصيرك بين ايديك اجدادك عم يعلموا قصصي وجودي ابدي انت معبدي யோ சரத்து, எந்திரியா. நல்ல வேலை, இது கனவா? வான் ட்ரீம் சாங்ல என்ன ஏன்டா ஆட வச்ச? நீ தானப்பா சுட்டுமல்லி மாதிரி ஒன்று கேட்ட. எள்ளுதான் என்னைக்கு காயுதுன்னா எழுப்புழுக்கு எதுக்கு காயணும்? ஓ, அப்போ எங்கே போனாலும் நம்ம மக்கள் கஷ்டம்தான் படுறாங்களா? அந்த காலத்துல எல்லாரும் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியல, ஆனா யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாம் சரியாக தான் சொல்லியிருக்காங்க. நம்மளை தவிர யாரும் இங்கே புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். அதை எப்படி எல்லாருக்கும் புரிய வைக்கிறது? இங்கேருந்து 40 கிலோமீட்டர் கூட கிடையாது. அங்கே போன நம்ம சொந்தங்கள் எத்தனையோ பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஆஹா, இது ஏதோ அரசியல் மாதிரி இருக்கே. நமக்கு எதுக்கு வீண் வம்பு? அது சரி, எல்லாரும் இப்படி அமைதியா போயிட்டா அப்ப யாருதான் பேசுறது? நீங்களும் ஒவ்வொரு வருஷம் கமல் மாதிரி அரசியல் பேசுறீங்க. ஆனா எங்களுக்கு தான் ஒரு வருஷம் ஆனாலும் புரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் புரிஞ்சுட்டா அப்புறம் எனக்கு என்ன வேலை இருக்கு? இந்த வருஷம் அடுத்த தலைமுறையை வச்சு இன்னொரு வித்தியாசமான முயற்சி. வீரம் விளையாடும் கரையில மண்டலம் கடலாடும் படை கொண்ட போர்வனம் தமிழ்நாடே கர்ண கவச குண்டலம் தன்மானம் தவறாது எங்கிலும் முறைகள் அதை விட தேர்ந்து தலை மீது வாழ இள பெண்கள் பிறந்த கதை உனக்கும் எனக்கும் என உயர கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில விழுந்த விதை சாகம் எடுத்து அந்த பாணி பறந்து அந்த வானம் வளர்ந்த கருகால பறந்து படை மண்ணை நினைத்து கட உன்னை நினைத்து கட என்ன நினைத்து அந்த வீரம் விளைந்த படை மண்ணில் மலர்ந்த பொற்கொடி மலர்ந்து மகர்ந்த மணியில மரகத உதயது முப்பாட்டன் ராவண 10 தல ரத்தத்தில ஒரு பொற்கொடி மலர்ந்தது. ராவண மவண்டா ஒத்தையில் நிற்கிற யமண்டா அத்தனை பிம்பமும் அவண்டா உலகாண்டவண்டா வந்து கொடுடா புத்திர ரத்தமும் வருண்டா புத்திர கொம்பனையவண்டா ஒளி போன்றவண்டா சரிச்சுதா நடக்குதா நலமெல்லாம் குறுக்கலா ஏறும் உனக்குதா தலவிதி அடிச்சதும் இருக்கலாம் மாறும் ராவண மவண்டா ஒத்தையில் நிற்கிற யமண்டா அத்தனை பிம்பமும் அவண்டா உலகாண்டவண்டா வந்து கொடுடா புத்திர ரத்தமும் வருண்டா புத்திர கொம்பனையவண்டா ஒளி போன்றவண்டா
மச்சி, நானும் பார்க்குறேன், இந்த பையன் மட்டும் ஒரு மாதிரி சுற்றி நிற்கிறானே, என்னதான் நடக்குது? அதுவா, அந்த பையன் நம்ம வடக்கு நண்பர், பேரு குமாரு, இங்க வந்து செம்மையா வேலை பார்க்கறான். அப்படியா? நான் கூட நம்ம ஏரியா புள்ளிங்கன்னு நினச்சேன். இல்ல மச்சி, இஸ் வெரி சில். தம்பி, இங்க வாப்பா. இந்த ஊருக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு நீ? அரே போலோஜி, நம்ம இந்த ஊருக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. இப்போ ரொம்ப நல்லா தமிழ் பேசுது. அப்புறம் இப்போ இந்த ஊருக்குள்ளே ஒரு பொண்ணு தேடுது. பரவாயில்லையப்பா, தமிழ் வேற பேச கத்துக்கினா. எதுக்கு தேடுது? ஓ அதுவா, பியார் பண்ண தேடுது. ஓ ஓகே, உண்மை காதல்னா சொல்லு, நாங்க சேர்த்து வைக்கிறோம். நீ இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி? அவனும் நம்மள ஒருத்தன் இல்லையா? அதுக்கு இப்போ பாருங்க, இவரு யூஎஸ்ல பிரச்சனை சொல்லுது, இவரு மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை சொல்லுது. ஆனா நாங்க இங்கே வந்தா எல்லாரும் நம்மளை பார்த்து வடக்கன்ஸ்னு சொல்லுது. அப்போ உங்களுக்கே வந்தா ரத்தம், எங்களுக்கே வந்தா தக்காளி சட்னியா? சரியான கேள்வி. நம்ம போகிற இடத்துல நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஊருக்கு வரவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணும். யோ, நான் ஸ்கிட்டுக்கே இவ்வளோ டைலாக் எழுதலையா? என்ன ரொம்ப ஜாம் ஆகுது? நம்ம பேசாம பாட்டுக்கு போயிடலாம். عيل سوي رقصة بياع، جيب لي واحد كرك يلا بياع، طق سيارة بوليس يلا يلا، سوي رقصة ثانية، رقصة البطريق ولا سرقة في مال. يا اخي دوس دوس عندي خوش فصلة، يا اخي تفوز تفوز والله خوش رقصة، يا اخي دوس دوس عندي خوش فصلة، يا اخي تفوز تفوز والله خوش رقصة. حلو حلو زين مكانه حلو، ديكوريشن ماله حلو، سوي رقصة المارشميلو، ربعناها فوق كله كامل كلو.